அனைவருக்கும் வணக்கம். இன்று காட்டுப்பாக்கம் வடசெந்தூர் முருகன் ஆலயம் பற்றி தெரிந்து கொள்வோம். செந்தூர் எனப்படும் அலைகடல் ஆர்ப்பரிக்கும் நகரில் செந்தில் ஆண்டவன் அருள்வதைப் போல வட தமிழ்நாட்டிலும் முருகன் திருவருள் நிலை பெறச் செய்ய சில பக்தர்கள் எண்ணினர். காஞ்சி முனிவரிடம் சென்று தம் எண்ணத்தை தெரிவித்தனர். அவருடைய அறிவுரைப்படி இன்று கிழக்கு நோக்கும் திருமுக மண்டலத்துடன் முருகப்பெருமான் வலது கையில் வஜ்ரம், இடது கையில் ஜபமாலை மற்றும் அபய வரத கரங்களோடு வரப்பிரசாதியாக அருள்பாலிக்கிறார். வேதநாயகனின் திருமகன் அந்த முருகன் என்பதால் 3 அடுக்கு வேத விமானத்தின் கீழ் அவர் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளார். முதலில் ஆலய நுழைவாயிலில் முருகவேளின் திருமணக் கோலம் நம்மை வரவேற்கிறது. உள்ளே சென்றால் 16 வண்ணத் தூண்களோடு சந்தான மண்டபமும் வேலவன் சன்னதி முன்னால் மயில் வாகனமும் நம்மை ஈர்க்கின்றன. 6 அடி முருகனை உளமாற தரிசித்துவிட்டு திருச்சுற்றை மேற்கொண்டால் சக்தி கணபதியும், அடுத்ததாக தனித்தனி கருவறையில் அனுமன், விஷ்ணு துர்க்கை, வடபாகத்தில் கோஷ்ட மேகலையை ஒட்டினாற்போல சுயம்புலிங்க மூர்த்தியாக கைலாசநாத சுவாமி, அருகே சண்டிகேசர், தெற்கு நோக்கி தர்மாம்பிகை ஆகியோர் அற்புத அருட்காட்சி அளிக்கிறார்கள். திருச்சுற்றின் முடிவில் தட்சணாமூர்த்தியும் நவக்கிரகங்களும் கொலுவீற்றிருக்கின்றனர். வடசெந்தூர் முருகன் சன்னதியில் செய்யப்படும் பிரார்த்தனையும் வித்தியாசமாக இருக்கிறது. குழந்தை பேறு இல்லாத தம்பதி இந்த செந்தூர் முருகன் சன்னதிக்கு வெள்ளி, செவ்வாய், ஞாயிறு, சஷ்டி அல்லது கார்த்திகை என ஏதேனும் ஒரு நாளில் வந்து அர்ச்சனை, பூஜைகள் செய்து தினை மாவும் தேனும் கலந்த பிரசாதத்தினை நிவேதனம் செய்கிறார்கள். பிறகு இந்த பிரசாதத்தினை அங்கேயே இருவரும் சிறிதளவு உட்கொள்கிறார்கள். இந்த ஆலயத்திற்கு வந்திருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் இந்த பிரசாதத்தை தருகிறார்கள். அழகே உருவான இந்த முருகனை வழிபட்டால் குலம் தழைக்க வழி செய்வான் என்று முழுமன நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள் பக்தர்கள். இக்கோவிலில் அரச மரத்துக்கு கீழே புற்று ஒன்று தானாக வளர்ந்துள்ளது. இந்த அழகு முருகனை தரிசிக்க சித்திரை பௌர்ணமியின் போது நடைபெறும் 108 பால்குட உற்சவத்திலும், ஐப்பசி மாத சூரசம்ஹார விழாவிலும், குமார சஷ்டியிலும், தைப்பூச திருநாளிலும் பக்தர்கள் பெருங்கூட்டமாக வந்து செல்வார்கள். சஷ்டியப்த பூர்த்தி, பீமரத சாந்தி கொண்டாடுபவர்கள் முருகனுக்கு திருக்கல்யாண உற்சவம் செய்வதால் இங்குள்ள உற்சவ மூர்த்திக்கு எப்போதும் உற்சவ காலம்தான். ஓம் வடசெந்தூர் முருகனுக்கு அரோகரா. நன்றி. வாழ்க வளமுடன்.